சோத்திரம் ஆண்டவரே, நன்றி உடைமை துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரை ஒருவராக இருக்கிறவரே, உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது ஆண்டவரே. இப்போதும் கூட ஆண்டவரே, பண்டிகை நாளை குறித்து ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்குறவராக இருக்கீங்க ஐயா. அப்படியாக இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை கனத்தையும் செலுத்துகிறோம் ஆண்டவர். பாடுகிற பாடல் ஆண்டவர் வார்த்தையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வருடத்தில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பில் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் நல்ல தகப்பனே. நமக்கொரு பாலகன் பிறந்தார், தீமையை வெறுத்து நன்மை செய்ய. நமக்கொரு பாலகன் பிறந்தார், தீமையை வெறுத்து நன்மை செய்ய. பிறந்தார் பிறந்தார் இயேசு பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் இயேசு பூமியில் பிறந்தார். சந்தோஷமே சந்தோஷமே பூமி எங்கும் சந்தோஷமே. சந்தோஷமே சந்தோஷமே பூமி எங்கும் சந்தோஷமே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், நித்திய பிதாவும் அவரே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், நித்திய பிதாவும் அவரே. பிறந்தார் இயேசு பிறந்தார், இயேசு பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் இயேசு பூமியில் பிறந்தார். சந்தோஷமே சந்தோஷமே இயேசு பிறப்பால் சந்தோஷமே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசு பிறப்பால் சந்தோஷமே. அதிசயமான தேவனவர், வல்லமை உள்ள தேவனவர். அதிசயமான தேவனவர், வல்லமை உள்ள தேவனவர். பிறந்தார் பிறந்தார் இயேசு பூமியில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பூமியில் பிறந்தார். சந்தோஷமே சந்தோஷமே பூமி எங்கும் சந்தோஷமே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசு பிறப்பால் சந்தோஷமே. சமாதான தேவன் இயேசு, நம்மை காக்கும் தெய்வம் அவர். சமாதான தேவன் இயேசு, நம்மை காக்கும் தெய்வம் அவர். சந்தோஷமே சந்தோஷமே பூமி எங்கும் சந்தோஷமே. சந்தோஷமே சந்தோஷமே பூமி எங்கும் சந்தோஷமே. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பினால அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே உம்முடைய பண்டிகை நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சோத்து இந்த பூமியில சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று சொன்னீங்களையா. அநேக பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறைவில்லாம் மகிமையின் ஐஸ்வர்யம் நிறைவாக்கி எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள் தேவைகள் இருக்கும், எத்தனையோ தேவைகள் இருக்கும். அதையும் நீங்கள் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்பதை மக்கள் அறியும் அறிவை ஆண்டவரே இந்த வேளையை நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இயேசுவை நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களையா. இதோ இயேசுவை நாமத்தினால் நாங்கள் கேட்குறோம். அற்புதம் செய்யுங்க, சாட்சியாக நிறுத்துங்க. அதிலே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு பண்டிகை நாள் மிக சமீபமாக இருக்கிறது. நமக்கு 3 பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை.
என்னன்னா இயேசுனுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றோம். அநேக தலைவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். ஒருவேளை அவங்க மரித்து கூட இருப்பாங்க. ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்கு இத்தனையாவது வருஷத்தில் இத்தனையாவது பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஆனால் நாம் கொண்டாடுகிறது இந்த பிறந்தநாள் எப்படின்னா அது வித்தியாசமான ஒரு பிறந்தநாள். ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. அவருக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். தகப்பனும் தாயும் இல்லாத மெல்கிசேதேக்கு ராஜாவை போன்றவர். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆதியிலும் இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு இருந்தார். இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார். இனியும் இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு சொன்னால் அவர் அதை பார்க்குறார். நீங்கள் கொண்டாடுற அந்த பண்டிகையை அவர் பார்க்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எவ்வளோ பாக்கியம் பாருங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நாம் உயிருள்ள ஆண்டவர். மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாருன்னா நமக்குள்ள இருக்கிறார். நான் உனக்குள்ளாயிருந்து வாசம் பண்ணி உனக்குள்ளாயிருந்து உலாவுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம கூட இருக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவருக்கு பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம் நாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா புத்தகம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிக்கிறோம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, அவர் பிறப்பை குறித்து எடுத்து சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவ தூதன். யாருக்கு சொல்லுகிறார் என்றால் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்துல இயேசு ஏற்று ஞானஸ்தானம் வாங்கின உடனே நீங்க என்னவா மாறுறீங்க தெரியுமா? மேய்ப்பர்களா மாறுறீங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு இயேசு பற்றி அறிக்கை செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அவர்களை கிறிஸ்துக்குள்ளாய் நடத்துகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அதான் மேய்ப்பர்கள். அல்லேலூயா. எவனொருவன் என்னை குறித்து மனிதர் மத்தியிலே அறிக்கை செய்கிறானோ அவனையே என் பிதாவின் மத்தியிலே அறிக்கை செய்வேன். இப்ப தேவத்துள் யார்கிட்ட அந்த தேவத்துள் அங்கு வந்து தரிசனம் ஆகிறாருன்னா மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு மத்தியில வந்து தாவீது என்ன சொன்னார்? ஆடுகளை மேய்க்கிற உன்னை நான் என்ன செய்ய இன்னைக்கு அவனோட பிரதான மேய்ப்பனா நம்முடைய தேவன் தாவீதை ஏற்படுத்தினார். ஏன்? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் என்ன சார் கனமுள்ள ஊழியத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமுள்ள ஊழியத்தை ஒருவனும் தானாக செய்ய முடியாது. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மேய்ப்பருக்கு தரிசனம் ஆகிறார். யாரு? கேப்ரியல். உங்களுக்கு தெரியும் 3 முக்கியமான தூதர்கள். ஒன்று அறிக்கை செய்கிற தூதர் கேப்ரியல், இன்னொன்று யுத்தம் செய்கிற தூதர் மைக்கேல், மிகாவேல் தமிழில். அதுக்கடுத்தது இன்றைக்கு இந்த நாட்டையே இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற லூசிபர் என்கிற சாத்தான். அல்லேலூயா. அவன் மேட்டிமை கொண்டபடியினால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை பூமிக்கு தள்ளி விட்டார். அவன் ஒரு தூதன். யாரு? லூசிபர்ன்றவன் ஒரு தூதன், ஆராதனை வீரன், ஆண்டரை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கிறவன். அவன் மேட்டிமையினால அவன் என்னவாக்கப்பட்டான்? சாத்தானாக்கப்பட்டான். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கேப்ரியல் தூதன் வந்து என்ன செய்யறாரு? சொல்றாரு. இங்க 2வது அதிகாரத்தில் 4வது வசனம், லூக்கா 2ல் 4வது வசனத்தை வாசிக்கிறது. அப்போது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே
குடிமதிப்படி எது சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்காக அல்லேலூயா கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதா நாட்டில் உள்ள பெத்லகேம் எனும் தாவீது ஊருக்கு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பு என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவினாக்கா நியமிக்கப்பட்டவள், இன்னும் அவங்க வந்து நியமிக்கப்பட்டவளுக்கு கர்ப்பவதி ஆகிறார். பரிசுத்த ஆவியினாலே இயேசுவானவர் என்ன செய்கிறார், மரியாளுடைய கர்ப்பத்தில் கர்ப்பம் தரிக்கிறார். அவளை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரு, குடிமதிப்பு அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்காக அவர் எங்கேருந்து எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடிமதிப்பு எழுதும்படியாக யோசேப்பு தான் பிறந்த வம்சத்தை கலிலேயா நாட்டில் இல்லை, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமுக்கு என்ன செய்கிறாரு, புறப்பட்டு போகிறார். போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கலிலேயா நாட்டில் நாசரேத் போகிறார். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவகாலம் நேரிட்டது. அல்லேலூயா. அவளுக்கு அந்த மரியாளுக்கு என்ன நடந்ததுன்னா, பிரசவம் தரிக்கிற நாள் வந்து விட்டது. அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்ற சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையிலே கிடத்தினாள். இங்கே நல்லா வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனம் மிக முக்கியமான வசனம். அது என்ன சார், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, அல்லேலூயா, பிறந்துடுச்சு குழந்தை, வேற வழியில் பிறகுது. சத்திரத்தை அவளுக்கு என்ன இல்லை, இடம் கிடைக்கல. அங்கே இங்கேயும் போய் இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி அங்கெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடம், மறைவான இடம் கிடச்சா என்ன பண்ணுவோம். அந்த காலத்தில் தான் வீட்லேயே கூட பிரசவம் பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா அது சட்ட பிரகாரம் தப்பு. அன்றைக்கி பிரசவம் பார்ப்பாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு மறைவில் போய் குழந்தைய பிறக்கலான்னு பார்த்தாக்கா முடியல, அங்கே இடம் இல்லை. அதனால் பிள்ளை துணியில் சுற்றி முன்னிலையிலே கிடத்தினான். மாட்டு தொழுவத்தில் முன்னிலைன்னு சொன்னால் மாட்டு தொழுவம். ஒரு வீட்டு கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா வீடு பின்னால் இருக்கும், முன்னாடி என்ன செய்யும், மாடுகள்லாம் வந்து அங்கே கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே வைக்கோல்லாம் இருக்கும், அது தண்ணி காட்டுற அந்த தொட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். அது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, வழியில் வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த முன்னிலையில் டக்குன்னு ஒரு மறைவு கிடச்சிது. அங்கே போய் அந்த குழந்தைய பிறந்தவுடனே அது குளிர்காலமானபடினால அதை ஒரு துணியில் நல்லா சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல கிடத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரத்தில் அவர் யாராக இருக்கிறார், இரட்சகராய் பிறக்கிறார். இந்த பூமியில் எப்படி பிறக்கிறாரு, இரட்சகராய். இயேசு அப்படின்னா என்னத்தான், இரட்சகர். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பூமியில் பிறக்கிறார், இயேசப்பா பிறக்கிறார். உங்களுக்கு இந்த குறித்த வேலையில் நான் வந்து உங்களுக்கு செய்தியை முழுசாக உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் நான் 10வது வசனம் பாருங்கள், என்ன சொல்லுதுன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன்ற செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கேப்ரியல் சொல்கிறார். யார், மேய்ப்பர்கிட்ட சொல்லிட்டு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர், அல்லேலூயா. கிறிஸ்து என்னும் இரட்சகர்னா கிறிஸ்து என்கிற இயேசுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து அப்படின்றோம் இல்லைங்களா. கிறிஸ்து என்ற இரட்சகர்னா இயேசுன்னு பேரிட்ட இரட்சகர் பேர், பாதுகாவலர் பேர். அல்லேலூயா. இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்துனா தெரியுங்களா, கிரேக்க மொழி. எபிரேய மொழியில் அதுக்கு மேசியா. தமிழில் அது என்ன சொல்லப்படுதுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு அபிஷேகத்தினாலே பிறந்தவர், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர். நம்ம நினைக்கிறோம் ஞானஸ்தானம் 30 வயசுல வாங்கும்போது புறாவெளியில் அவர் பரிசுத்த இல்லை, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே பிறக்கிறார். எப்படி யோவான் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அபிஷேகம் பெற்றுக்கொண்டானோ அது போல ஏசப்பா யாரு, அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர், அபிஷேகத்தினாலே பிறந்த. யோவானா தாயின் கர்ப்பத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியானவர். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால தான் அவர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த பூமியில் பிறந்தார். அநேகர் என்ன சொல்லுவாங்க, அவர் ஏழைன்னு சொல்லுவாங்க. அவர் மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார், பாவம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவருக்கு சொந்தமாக வீடு இருக்குது, கப்பர்நகூம்ல. அல்லேலூயா. அந்த வீட்டில் தான் திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து படுக்கையில் இறக்குறாங்க, கூரையை பிரிச்சுக்கின்னு இறக்குறாங்க. வாடகை வீட்டில் இருந்தால் கூரையை பிரிக்கிறதுக்கு விட்டுருவாங்களா ஓனரு? அல்லேலூயா. அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா,
அவரோட ஊழியத்துக்கு வர்றவனை பார்த்து சொன்னார், நான் அவன் கூட வரேன்னு சொல்லும்போது, நரிக்கு குறி உண்டு, பறவைக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார்னா, அப்படியே கூட ஊழியம் செய்ய வந்தினா நான் சுற்றி திரிவேன், நடந்தே போவேன், அங்கங்கே ஆட்டோ பஸ்ஸுக்கு எல்லாம் தேட மாட்டேன், அப்படியே கூட வரது இந்த வான்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அந்த காலத்தில் அவங்க அப்பா கார்பெண்டர்னாக்கா அது இங்கே சாதாரண இந்த கார்பெண்டர் வீட்டு வேலை செய்கிறவங்க கிடையாது. அவங்களும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கார்பெண்டர் இருக்கிறாங்கன்னா எப்படி இருப்பார்? அவர் வீடு எப்படி இருக்குது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அல்ல இல்லையா? இந்த மரக்கடைலாம் வச்சுருக்காங்களா, அவங்க வீடெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குதுன்னு? சூப்பராக இருக்கும். ஒரு மரக்கடை வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ தான் அவர் வீட்டில் பார்த்தேன். அவர் ஒரு இந்து மனுஷன். அவர் வந்து என்ன அந்த பூஜை ரூமையே மரத்தில் அப்படியே தேக்கிலே அழகாக செதுக்கி வச்சுருக்கிறார். அதனால் ஏழை கிடையாது, அவங்க பணக்காரர். ஜெபிக்கலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம், அந்த பூமிக்கு நீ வந்தீர் ஆண்டவரே. நீ பிறந்தது நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பரமசேமை திரள் உம்மை நோக்கி துதித்தது ஆண்டவர். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்களே, அதே போல உங்கள் பிள்ளைகள் எல்லாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உம்மை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சகர் பிறந்திருக்கு. நாங்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாய் எழும்பி பிரகாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.